தி லார்ட். உங்கள் எல்லாரையும் திறந்த வாசல் ஆசீர்வாத் திருச்சபை உடைய ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை வரவேற்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஆராதனை நீங்கள் நேரில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண போகிறீங்க. அதுக்கு நான் ஆண்டவரை தேங்க் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ நம்ம ஆராதனைக்குள்ளே கடந்து போகிறோம். ஓப்பன் டோர் ஆர்ஃபனேஜ். ஸோ கடந்த 25 வருஷமாக ஆண்டவர் நம்ம கையில் இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம திருச்சபை மூலயமா நிறைய பேர் இதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் இதுக்காக உழைப்பை போட்டிருக்கீங்க, நிறைய பேர் இது காணிக்காக தாங்கியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் எங்களோட இதயத்துலேருந்து நன்றியை செலுத்துக்கிறோம். இப்போது இந்த ஓப்பன் டோர் ஆர்ஃபனேஜில் வார்டனாக இருக்காங்க. அதில் சிஸ்டர் ரோசி அவங்க பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு ஜெபம் பண்றாங்க. இந்த வேலையும் ஃபேமிலியா நம்மளும் இந்த ஜெபத்துல சேர்ந்து போமா. அப்பா நன்றி 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 ஆவியானவரே இந்த மாதத்தோடு ஆண்டவரே எல்லாருக்கும் காண வைத்து நல்ல கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இதுவரை நடத்தின எப்படின்னு சரி இனிமேல் எடுத்து செல்ல வல்லவராக இருக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஆண்டவரே நேரில் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நடக்கிற ஆராதனை தேவன் ஆண்டவரே பாதி ஜபத்தை ஒப்புமுதல் முடிவுபடுத்தும் பிரசனங்களை ஆண்டவரே நடத்த வேண்டுமா ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் பகுதி ஆண்டவரே, சங்கீத பகுதி, மெசேஜ் பகுதி ஆண்டவரே, ஆராதனை பகுதி, காணிக்கை பகுதி, ஒவ்வொரு பகுதியிலும் பிரசனம் இருந்து வழிநடத்த வேண்டுமா ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே. தலைப்படமாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சபை பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம். சபை ஆசிரியரை பலப்படுத்துகிற சபைக்கு ஆண்டவரே உதவி செய்கிற செலுக்கிற ஒவ்வொரு நல்ல பிள்ளை உள்ளவர்களுக்கு ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே தகப்பனை மட்டும் நன்றி செலுத்துகிறேன். சபை ஆண்டவரே அப்பா உடனடியர்களுக்கு ஆச்சரிக்கிறோம். உடனடிய ஆசிரியர்கள் நம்ம குடும்பத்தை ஆசிரியர்கள் நம்ம தேவைகள் அனுப்பி சண்டை வச்சா சபை பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம். அவர்களை ஆசிரியர்கள் நம்ம தேவைகள் அனுப்பி சண்டை சிறு பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம். வாழ்வு பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம். ஆவியானவரே தகப்பனை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். முதியவர்களுக்கு ஆச்சரிக்கிறோம். ஒவ்வொரு தேவைகள் ஆண்டவரை குடும்பங்களுக்கு ஆச்சரிக்கிறோம். ஆசிரியர்களுக்கு பலப்படுத்த வேண்டும் ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழலுக்கு ஆண்டவரை ஜபத்தின் ஆளும் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா நம்பி நாளும் தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கேற்ற 15 பிள்ளைகளுக்காக கொடுக்க வேண்டும் ஆச்சரிக்கிறோம் கர்த்தாவே. சபை ஆண்டவரே கிளை ஊழியர்களுக்கு ஆச்சரிக்கிறோம். ஊழியர்களுக்கு ஆச்சரிக்கிறோம். ஊழியர்களை வளமை எடுத்து பயன்படுத்துகிற ஊழியர்கள் சமைக்கிறச்சா கிளை ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு ஆச்சரிக்கிறவர்களை ஆசிரியர்கள் பலப்படுத்துகிற தகப்பனை ஆவியானவரே மக்கள் நன்றி 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 தகப்பனை மக்கள் நன்றி செலுத்துகிறார். ஆவியானவரே இந்த தொற்று நாள் ஆண்டவரே உலகமே ஆண்டவரே முழு உயிர்கள் ஆண்டவரே ஆண்டவரை போய்விட்டதே இதிலிருந்து என் தேவனின் விடுதலை கொடுக்க வேண்டும் ஆச்சரிக்கிற ஆண்டவரே தகப்பனை மக்கள் நன்றி 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 தகப்பனை மக்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா எல்லா குடும்பமாக இருக்கிறவங்களே அப்பா ஆலயத்தில் ஆராதிக்க என் தேவனுடைய கிருபை செய்ய வேண்டும் ஆச்சரிக்கிறோம். இந்த தொற்றுநோயை ஒரு காரணமாக இல்லாத படிக்க ஆண்டவரே அது ஒன்றுமில்லாமல் எதிர்கொள்ள ஆக்க வேண்டுமா ஆச்சரிக்கிற கர்த்தாவே. ஊழியத்திற்கு நடக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆச்சரிக்கிற மம்மி ஆசிர்வதிங்க தேவன் ஆசிர்வதிங்க பிரபு ஆசிர்வதிங்க. குடும்பத்தில் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே இருக்கிற எல்லாம் மருமகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆச்சரிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதித்து பலப்படுத்த வேண்டும் ஆச்சரிக்கிற ஆண்டவரே. யாரை விட்டு சென்று ஊழியத்தை ஆண்டவரே மகன் நடத்தி மகனை கிருபையும் பலத்திலும் அப்பா நன்மையான அறிவு தேவன் கொடுக்க வேண்டும் ஆச்சரிக்கிற ஆண்டவரே. விசுவாசிகள் குடும்பங்களை கட்டி ஆண்டவரை சபையை சேர்த்து அந்த ஜெயிக்கப்படுகிற திறமையும் அப்பா அந்த பக்குவத்தை மகனுக்கு கொடுக்க வேண்டும் ஆச்சரிக்கிற ஆண்டவரே. அப்பா மக்கள் நன்றி 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 தகப்பனை மக்கள் நன்றி செலுத்துகிற சாமர்த்தியம் ஆச்சரிக்கிற அவரை ஆசிரியங்க பலப்படுத்தும் குடும்பத்தை ஆசிரியங்க பிள்ளைகளை ஆசிரியங்க தகப்பனே. ஆவியானவரே மக்கள் நன்றி ஆண்டவரே. நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மறுபடியும் ஆசிரியக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறவரை நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆவியானவரே ஒரு சில தின நாளுகளுக்காக நம்மை பெய்த ஆண்டவரை காற்றோடு என்ற ஒரு சேரவும் எங்களை வராத பாதுகாத்து ஒரு சட்டத்தை நடத்தி மூடி மறுத்து கொடுக்கிறவைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உங்கள் நாம மகிமைப்படுத்த பரிசுத்தாவின் கிருபை பிரசனம் எங்களோடு நடத்த வேண்டும் ஆச்சரிக்கிறோம். அப்பா விசுவோடு எடுத்து ஆச்சரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லா நன்மைகளும் எந்த ஒரு குறை இல்லாமல் ஆண்டவரை நிறைய நடத்து வரைக்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவின் கிருபை பிரசனம் எங்களோடு எங்கள் குடும்பமோடு ஊழியர்களோடு நிலைநிறுத்த வேண்டும் ஆச்சரிக்கிறோம். உங்களை சித்தம் என்னவது மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஊழியத்தில் நடத்த வேண்டும் ஆச்சரிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றம் எல்லா வன்களுக்கும் நீங்கள் ஆக்கி அப்பா எங்களை வீட்டு வழிநடத்த வேண்டுமா ஆச்சரிக்கிறோம். பிரசனம் மாத்திரம் எங்களை ஆண்டு வழிநடத்த வேண்டுமா ஆச்சரிக்கிறோம். ஆசிரியரின் பலகத்தில் கண்ணைகள் யாவும் உங்களுக்கு செலுத்துகிறோம். மீட்பராகிய இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஒரு புது பாடலை கேட்க போகிறோம்.
நம்முடைய போதகர் டாக்டர் ஆர் சந்திரசேகர் அவர்கள் இயற்றிய இந்த பாடலை நாங்கள் குடும்பமாக இணைந்து நாங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாட போறோம். எல்லாரும் கேட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவ நாமத்திற்கே மகிமை என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். தேவநாமத்திற்கே மகிமை, கர்த்தரின் செயல்களை பாடிடுவோம். தேவநாமத்திற்கே மகிமை, கர்த்தரின் செயல்களை பாடிடுவோம். இயேசுவே உம்மை துதித்திடுவோம், ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை துதித்திடுவோம், ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். தேவநாமத்திற்கே மகிமை. இஸ்ரவேலை தெரிந்து கொண்டீர், இரக்கங்கள் பாராட்டி உயர்த்தி வந்தீர். இஸ்ரவேலை தெரிந்து கொண்டீர், இரக்கங்கள் பாராட்டி உயர்த்தி வைத்தீர். கண்மலை தண்ணீரால் தாகம் தீர்த்தீர், கடைசி வரையில் நடத்தி சென்றீர். கண்மலை தண்ணீரால் தாகம் தீர்த்தீர், கடைசி வரையில் நடத்தி சென்றீர். தேவநாமத்திற்கே மகிமை, கர்த்தரின் செயல்களை பாடிடுவோம். தேவநாமத்திற்கே மகிமை. துதிக்கும் யூதாவை முன்னே வைத்தீர், துதித்து வாழ்ந்திட உதவி செய்தீர். துதிக்கும் யூதாவை முன்னே வைத்தீர், துதித்து வாழ்ந்திட உதவி செய்தீர். தூயரின் பாதையில் நடக்க வைத்தீர், துன்பங்கள் மாற்றி வாழ்வு தந்தீர். தூயரின் பாதையில் நடக்க வைத்தீர், துன்பங்கள் மாற்றி வாழ்வு தந்தீர். தேவநாமத்திற்கே மகிமை, கர்த்தரின் செயல்களை பாடிடுவோம். தேவநாமத்திற்கே மகிமை. வறண்ட நிலத்திலும் வழிகாட்டினீர், வனாந்திர பாதையில் மன்னா தந்தீர். வறண்ட நிலத்திலும் வழிகாட்டினீர், வனாந்திர பாதையில் மன்னா தந்தீர். வானத்தில் இருந்து தினம் பேசினீர், வாதைகள் வந்தாலும் சுகமும் தந்தீர். வானத்தில் இருந்து தினம் பேசினீர், வாதைகள் வந்தாலும் சுகமும் தந்தீர். தேவநாமத்திற்கே மகிமை, கர்த்தரின் செயல்களை பாடிடுவோம். தேவநாமத்திற்கே மகிமை, கர்த்தரின் செயல்களை பாடிடுவோம். இயேசுவே உம்மை துதித்திடுவோம், ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை துதித்திடுவோம், ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். தேவநாமத்திற்கே மகிமை. பிரியமான நல்ல பாடலை கேட்டோம் அல்லவா? துதிக்குள்ள கடந்து சொல்லுவேன். நான் லாஸ்ட் வீக் மெசேஜ்ல சொல்லிட்டு இருந்தேன், குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் குட்டீஸ் எல்லாரோடு சேர்ந்து இந்த நேரத்தில் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? குட்டீஸ் Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. 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 Thank you, Jesus.
பிரைஸை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த நேரத்திலும் நாம் துதியின் வேலையை கடந்து செல்ல இருக்கிறோம். சகோதரி பேரன்பர் ராணி அவர்கள் எல்லோரும் இணைந்து தேவன் நாமத்துக்கு மகிமையாய் ஒரு சில ஆராதனை பாடலை பாடி நம்ம ஆராதனை செய்ய இருக்கிறோம். தேவனுடைய ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இம்மட்டுமாக நீர் துதிக்க கொடுத்த நேரத்திற்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் செய்திருக்கிறீர் கர்த்தாவே. அதை நாங்கள் சொல்ல எங்களுக்கு ஒரு நாமம் போதாது கர்த்தாவே. நாங்கள் உண்மை நோக்கி துதிக்கும்படியாக நேரத்தை கொடுத்ததற்காக மீண்டுமாய் நிறைய பேருக்கு கிடைக்காத இந்த சாக்கியத்தை ராஜா நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. கொடாக்கூடி நன்றி. இம்மட்டுமாக எங்களுக்கு துதிக்கும்படியான ஒரு நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நாங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போகாதபடி கர்த்தாவே, ஒரு ஜாதிகளுக்கு மத்தியில் எங்கள் தலை வெட்கப்பட்டு போகாதபடி ராஜா நீர் இம்மட்டுமாக உயர்த்தி வந்தீரே. நாங்கள் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தாவே நம்புகிற பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நமக்கு கொடாக்கூடி நன்றி அப்பா. உண்மை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. நீர் எங்களை காப்பாற்றுகிறீர், நீர் எங்களை தாங்குகிறீர், நீர் எங்களை கர்த்தாவே ஒன்றிலும் கைவிடாதபடி கை தூக்கி விடுகிறீர் அப்பா. நமக்கு கொடாக்கூடி நன்றி தகவல். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவருடைய விட்டு விலகுவதில்லை, அவருடைய என்றும் கைவிடுவதில்லை, அவருடைய விட்டு விலகுவதில்லை, அவருடைய என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவருடைய என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவருடைய என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினியில் நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினியில் நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அப்பா, நீர் எங்கள் கேடகமாய் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நீ சகலத்தையும் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த கொள்ளை நோயை கர்த்தாவே எங்களை விட்டு மாத்திரமல்ல கர்த்தாவே, எங்கள் நாட்டை விட்டு மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த உலகத்தை விட்டே சீக்கிரமாக நீர் விரட்டப் போகிறதற்காக நன்றி அப்பா. உம்மை நோக்கி கர்த்தாவே அவர்களை தாழ்த்தி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடும் போது ராஜா நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்ல தேவனா இருக்கிறபடியால் கொடாக்கூடி நன்றி அப்பா. உம்மை நோக்கி பார்க்கும்படியான ஒரு நேரத்தை எங்களுக்கு மாத்திரமல்ல கர்த்தாவே இந்த உலகத்திற்கே கொடுத்ததற்காக நன்றி அப்பா. நீர் எங்கள் தாயின் கருவில் தேர்ந்தெடுத்துக் கொண்டதற்காக நன்றி அப்பா. உண்மையில் நாங்கள் இன்னும் அதிகமாய் அன்பு கூற கர்த்தாவே எங்களுக்கு நீர் கிருபை தாரும் அப்பா. அன்பு கூர்ந்து ஆராதிப்பேன் இயேசுவே, ஆனந்தமாய் ஆராதிப்பேன் இயேசுவே. அன்பு கூர்ந்து ஆராதிப்பேன் இயேசுவே, ஆனந்தமாய் ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமாக ஆராதிப்பேன் இயேசுவே, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமாக ஆராதிப்பேன் இயேசுவே, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் இயேசுவே. அல்லேலூயா
ஆண்டவர் நம்ம மத்தியில வாசமா இருந்திருக்கா. கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இப்போ நம்ம தேவ செய்தி கடந்து போகலாம். பிரதர் தினகரன் சேகர் நம்ம மத்தியில் ஆண்டவர் வார்த்தையை இன்னைக்கு நமக்கு கொடுக்க போகிறாங்க. நம்ம செவிகளை திறந்து ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜப சிந்தையோடு இந்த ஆராதனைக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். இப்போது கடவுளோட வார்த்தையை கேட்க போகிறோம். ஸோ எல்லா வேலையும் விட்டுட்டு நீங்கள் ஜபத்தோடு இந்த வார்த்தையை கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே இந்த நாளில் என்ன வார்த்தையை நான் சொல்லணும் ஆண்டவரே சொல்லிட்டு நான் யோசித்து பைபிளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு வார்த்தையை தேவன் காட்டினார். ஹல்லேலூயா. ஒரு பாட்டை கேட்டுட்டு இருந்தேன். God is good all the time. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பாட்டை கேட்டிருக்கீங்க? ஹல்லேலூயா. டான் மைன் சொல்லிட்டு ஒரு ஆங்கில பாடல் பாடுறவர் ஆண்டோட பாடல் அழகா சொல்லியிருக்காரு. God is good all the time. He put a song of praise in his heart of mine. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரே நீர் நல்லவர். ஹல்லேலூயா. நீ என் வாயில புது பாட்டு வச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. என் வாயில எப்பொழுதும் ஒரு புது பாடலை வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? சங்கீதக்காரர் அழகா சொல்ற சங்கீதம் 107:1 அழகா சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதனால தேவ செய்தி நான் உங்களோடு எடுக்கிற தேவ செய்தி தலைப்பு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. God is good. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்காரு. அவர் யார் யாருக்குன்னா நல்லவரா இருக்காரு. ஹல்லேலூயா. கத்துக்கணும். கர்த்தர் நல்லவர் தெரியும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றார் 107:1 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அதனால கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். Hallelujah. We should praise God because God is good. Hallelujah. ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். Hallelujah. வேதாகமத்துல கர்த்தர் நல்லவர்ன்ற வார்த்தை வரும்பொழுது எடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 2 நாளாகமம் 7:3 அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கண்டபொழுது தலை வரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர் சொல்லிட்டு ஆண்டோட ஆலய பிரதிஷ்டை பண்ற டைம்ல ஹல்லேலூயா அக்னி மகிமையாக ஆண்டவர் இறங்குறத மகிமையை இறங்குறத பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர் என்ன பண்றாரோ முகம் குப்புற விழுந்து ஹல்லேலூயா they bow down கம்ப்ளீட்டா முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே நல்லவரே ஹல்லேலூயா என்று அவர்கள் துதித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அவரை துதிப்பது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? ஒரு சில டைம்ல சொல்லுவோம், என் வாழ்க்கையில ஒரு சில கஷ்டங்கள் வந்தா உடனே சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது? உண்மை நான் நேசிக்கிறேன்ல, நீ நல்லவரா அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? நான் பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. நான் பிராக்டிக்கலா சொல்றேன். யூசுவலா என்னோட வாழ்க்கையிலையும் அது நடந்துருக்கு. நானும் அந்த ஸ்டேஜ்லாம் கடந்து வந்தவன் தான். இங்க இருந்து பேசுறதுனால பரிசுத்தவானோ நம்ம மேன்மையானவனும் கிடையவே கிடையாது. ஆண்டவர் என்ன புழுதியிலிருந்து உயர்த்தி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா சொல்றேன், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். He is so good சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஆண்டவரை இஸ்ரவேலர் எப்படி பண்ணாங்களா, மகிமை இறங்குறத பார்த்து ஆண்டவரை சொன்னாங்க கர்த்தர் நல்லவர் சொல்லிட்டு அவர் துதித்தாங்க. ஹல்லேலூயா. ஆனா சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு, சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. வேதம் சொல்றது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். ஏன் ருசித்து பார்க்கணும் தெரியுமா? வேதம் சொல்றது 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுது,
வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அதுவும் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாத்தாக்கு நல்லவரா இருந்தாரு, எங்க அப்பாவுக்கு நல்லவரா இருந்தாரு, இப்ப எனக்கு நல்லவரா. ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு நல்லவரா இருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால சொல்றேன், ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன். என்ன சும்மா கர்த்தர் நல்லவர் நல்லவர் சொல்லிட்டு இருக்கீங்க? எப்படி அவர் நல்லவரா இருக்கு? யாருக்கு அவரு நல்லவரா இருக்கிற சொல்லிட்டு வேதவசனத்துல ஒரு சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள கிருபை தருவார். ஏன் தெரியுமா? கர்த்தர் நல்லவரா இருக்கிறதுனால என் வாழ்க்கையில அது இன்பமா இருக்குமா? It will be so good. Joy ன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல அழகா போட்டிருக்கு. It will be so enjoyable சொல்லிட்டு அதான் வாசிக்கலாம். சங்கீதம் 135 மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாமே. கர்த்தர் நல்லவர், அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிச்சு கீர்த்தனம் பண்றது அது என்ன பண்ணா? இன்பமானது. ஹல்லேலூயா. தேனிலும் அதிகமானது. ஹல்லேலூயா. அழகா பாட்டு, தேனிலும் அதிலும் இயேசுவின் நாமம் அது திவ்ய மதுரமாமே. ஹல்லேலூயா. வானோர் பூலோர் எல்லாருக்கும் அது மேலான நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை சொந்த ரட்சகராக பெற்றுக்கொண்ட நாம் சொல்லணும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படி சொல்லிட்டு நம்ம அவர் வாயை திறந்து நான் துதிக்க போறோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் மேல் நோக்கம் அதுதான். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி வேதவசனமாக சொல்லியிருக்கிறார். அவரை துதிக்கும்படியாக அவர் நல்லவர் என்பதை நாம் சொல்வதற்காகவே தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். சங்கீதக்காரன் சங்கீதம் சொல்றது, தாயின் வயிற்றில் உருவாக்குற கண்கள் எனக்கு கண்டுச்சு. He saw every single seconds. அதாவது நான் உட்கார்ந்தது தேவன் அறிந்திருக்கிறார் நல்லவர், நான் எழுதுகிற தேவன் அறிந்திருக்கார் நல்லவர், என் ஃபியூச்சர் தேவன் அறிந்திருக்கார் நல்லவர். ஹல்லேலூயா. என் வாயிலிருந்து வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியே அது அறிந்திருக்கிறார் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த நல்லவர் யார் இருக்கான்? தேவன் நல்லவராக இருக்கிறார். அதை நம்ம அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. யாருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறாராம்? வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அழகா சொல்லிருக்கிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும். ஹல்லேலூயா. யாருக்கு தேவன் நல்லவரா இருக்கார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டோட பாதத்துல நின்று காத்துட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு தேவன் நல்லவரா இருக்கார். ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல இருக்கிற எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்களேன். அவங்களுக்கு இருந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸ்லயும் ஒரே குவாலிட்டி, வெயிட்டிங். ஹல்லேலூயா. ஆபிரகாம் 25 வருஷம் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறது. ஹல்லேலூயா. ஈசாக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்காக காத்துட்டு இருந்தார். ஹல்லேலூயா. யாக்கோபு முந்திரி கட்ட மாதிரி ஓடினாரு, ஆனா ஆண்டவர் சொன்னாரு உன்னோட வேலை இது கிடையாது, வெயிட் பண்ண சொன்னாரு. யோசேப்பு உயர்த்தும்படியாக காத்துட்டு இருந்தாரு. 14 வருஷம் வெயிட்டிங். ஹல்லேலூயா. வேதம் சொல்றாரு காத்திருக்கிறவர்கள் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் வேதத்துல காத்திருந்தாங்களோ அவங்களுக்கு தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் பாதத்துல காத்திருக்கும் பொழுது நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே, அதற்காக நான் காத்திருக்கேன். நீ ஆண்டவர் பாதத்துல நின்று நான் காத்துட்டு இருக்கும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையில நல்லவரும் வல்லவருமாய் நான் நினைக்கக்கூடிய காரியம் எல்லாவற்றையும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே. God is good. யாருக்கு? வெயிட் பண்றவங்களுக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். வேற யாருக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறாரா? அதே வசனத்தை வாசிக்கலாமே. புலம்பல் 3:25 அதே கண்டினியூஷன் வாசிக்கலாமே. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காத்திருக்கிறவங்களுக்கு தேவன் நல்லவரா இருக்கிறாரு. இரண்டாவது தேடுகிற ஆத்துமா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர் தேடுறாங்களோ
நீ வாசிச்சல பொல்லாத வழி எங்குள்ள இருக்கா சோதிச்ச ஆண்டவரை நீ அறிந்து கொள்ள சொல்லிட்டு ஆண்டோட பாதத்தை தேடி ஓடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர் நல்லவரா இருக்காரு? தேடுங்க, கண்டடைவீங்க. சீக். தேடுறது குறித்து நான் இன்னொரு மெசேஜ் எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரத்தை குறித்து நான் உங்களுக்கு பேசுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நான் தேடணும்? வேதம் சொல்லுது, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவர் அன்பு கூறுது. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவரை தேடும் பொழுது full heartedly we seek the Lord, God is so good. ஹல்லேலூயா. ஆண்டவர் முழு இதயத்தோடு நான் தேடும் பொழுது என் தேவன் நல்லவராக இருக்காங்க. ஏன் தெரியுமா? என் தேவன் பொல்லாங்க இருக்கு, தீமை செய்கிற தேவன் அவர் அல்ல. பதிலிச்சு போன பையனுக்கும் தேவன் நன்மை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. விட்டு விலகி ஓடின பிள்ளைகளுக்கும் தேவன் நேசிக்கிறார். because God is so good. ஹல்லேலூயா. ஒரு கெட்ட பொழுது அவருடைய சித்தம் அல்ல. அதனால அவர் என்ன பண்ணாரா, ஒரே பேரான குமாரனை உலகத்தில் அனுப்பி அவர் நம்மை அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. முழு மனதோட ஆண்டவரை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். God is so good for people who seek the Lord. வாழ்க்கையில ஆண்டவர் தேடினவங்க யாருமே குறைஞ்சு போனதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்த யாருமே வெட்கப்பட்டு போகவே இல்லை. நீங்க பைபிள்ல ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எடுத்து பாருங்களேன், யாரெல்லாம் ஆண்டவர் தேடினாங்களோ அதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் தாவீது எடுத்துக்கலாம். தாவீது ஆண்டவர் தேடுறதுல ஒரு குறை கூட இருக்கல. இந்த மாஸ்டர் சங்கீதத்துல அழகா சொல்லியிருக்காரு, நான் என்னென்ன நடந்தனோ நான் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவரே பாதில வச்சு நான் தேடுறேன். ஆண்டவரே I seek you first. வாழ்க்கையில என் முன்னாடி உண்மைதான் வச்சிருக்கிறேன், உண்மை எல்லாமே என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை சொல்லிட்டு ஆண்டவரை தேடுகிற சுபாவம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களுக்கு தேவன் நல்லவராகவே. அவர் ஆத்துமாவை கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது யார் தேவனுக்கு நல்லவரா இருக்கிறார்? வாசிக்கலாம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நல்லவரும் கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவிகளுக்கு தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. பிரதான பாவி நான், பாவியான எனக்கே ஆண்டவர் நல்லவரா இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாவத்தை தேடி ஓடுகிற உங்களுக்கு தேவன் நல்லவரா இருக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் தன் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர் பக்கம் திரும்புறாங்களோ, ஹல்லேலூயா. சிலுவையிலே அன்னைக்கு ஒரு மனுஷன் இருந்தான், ஆண்டவர் பக்கத்துல அறையப்பட்ட மனுஷன். அவன் சொன்னான், நான் பாவி, ஆண்டவரே உன் பக்கத்துல இருக்கிறேன், நீ என்னை நினைவு கூறும் சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னான். ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் என்ன நடந்தது? ஹல்லேலூயா. He gave God a promise. இன்னைக்கு என் கூட பரதேசில இருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் கூட பரதேசில இருப்பார். ஏன் தெரியுமா? தேவ இயேசு பாவிகளுக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாவிகளை தேடி தேடி ஓடினாருங்க. வேதத்தில் எடுப்பாங்க, இயேசு யாரெல்லாம் தேடி ஓடினாரு? யார் அந்த ஸ்திரீ? ஒரு சமாரிய ஸ்திரீ இருந்தா. நல்ல தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, ஸ்திரீயே எனக்கு தண்ணி ஓடும். ஆண்டவர் நீங்க எப்படி என்கிட்ட கேட்கலாம்? நாங்க 2 பேரும் வேலை சாத்தியாச்சு இல்ல? அதான் சொன்ன வார்த்தை. சொன்ன மாத்திரத்தில் அவள் கெட்டவளா இருந்தா, அவளை தேவன் தேடி வந்தார். ஹல்லேலூயா. கல்லெறியும்படி வந்த ஸ்திரீ இருந்தா, அவளை தேவன் தேடி வந்தார். ஆயக்காரனாகிய ஒரு மனிதன் இருந்தார், குள்ள சகையு. ஹல்லேலூயா. பாவிகளை தேடி வருகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஏன்னா பாவிகளுக்கும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம பழைய பாவங்கள் நிறைய இருக்குங்க.
திடீர்னு படுத்துட்டு இருக்கும்போது சின்ன வயசு செஞ்ச பாவங்கள் ஞாபகம் வரும். வாலிப நேரத்துல செஞ்ச பாவங்கள் ஞாபகம் வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள் ஞாபகம் வரும். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் செய்யற பாவங்கள் ஞாபகம் வரும். வாயிலிருந்து பேசின பாவங்கள் ஞாபகம் வரும். ஆனா ஆண்டவர் இந்த பாவியான எனக்கு ஆண்டவர் நல்லவராக. இந்த பாவின்ற உணர்வை யார் கொடுக்கறது தெரியுமா? சாத்தான் நம்மளுக்குள்ள கொடுத்துட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? அவனுக்கு அவன் ஆட்கள் வேணும். அவனுக்கு அவன் ஆட்கள் வேணும் சொல்லிட்டு பின்னாடி பிடிச்சி கொக்கி போடுறது அவன் வேலை. சிந்தனை தூண்டி விடுறது அவன் வேலை. ஏய், நீ நல்லவன் இல்லடா, நீ நல்லவன் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பாவியாக எனக்கே ஆண்டவர் நல்லவரா இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு நல்லவரா இருக்க மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் கர்த்தர், பாவிகளுக்கும் தேவன் நல்லவரா இருக்கார். பாவிகளை தேவன் தெரிவிக்கிறார். அவங்களோட வழி எப்படி நடக்கணும், நீ பாவியா இருக்கியா, நீ நல்ல வழி என்ன என்பதை காட்டுகிற தேவனால் மாத்திரமே கூடும். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பாவிகளுக்கு நல்லவராக இருக்கிறார். வேற யாருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார்? வாசிக்கலாம். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அல்லேலூயா. நம்மை நம்புகிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர் நம்புறாங்களோ, ஒரே பிறன குமாரனை விசுவாசிக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். நீ வாசிச்ச நான் உட்கார்ந்தலே தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் எழுந்து நிற்கிறது தேவன் அறிந்திருக்கிறார். நான் பேசுறது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என் நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் அவர் நம்புறாங்களோ அவருக்கு தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்புகிறவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்பி ஆண்டவர் பாத்துல வந்து பாருங்களேன். ஆண்டவர் நம்பி, ஆண்டவரே மட்டும்தான் ஆண்டவரை நம்புறேன், வேற யாருமே இல்ல. ஆனா நம்ம மனுஷ வாழ்க்கையில் என்ன யோசிக்க தெரியுமா? இவங்க பக்கத்துல இருந்து எனக்கு நன்மை கிடைக்குமா, இவங்க எனக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா? மனுஷ இயல்பு. அல்லேலூயா. இது மனுஷ இயல்பு. சங்கீதக்காரன் எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களா கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை சொந்தமா நம்புறாங்களோ, உள்ள துளி சந்தேகம் இல்லாம நம்புறாங்களோ அவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு நல்லவராக இருக்கிறார்? யாரெல்லாம் அவரை நம்பி விசுவாசிக்கிறார்களோ. அல்லேலூயா. நம்மளுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் விசுவாசி. அல்லேலூயா. ஆனா நமக்கு நல்ல பேர் வச்சிருக்கிறார். என்ன பேரு? விசுவாசிக்கிறவர், நம்புகிறவர். அல்லேலூயா. they are believers. நம்ம எல்லாருக்கும் தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர் நம்புறாங்களோ அவங்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. whoever believes the Lord, ஆண்டவர் நம்பி, ஆண்டவரே நீங்க தான் எல்லாமே சொல்லிட்டு ஆண்டவர் நம்புறீங்களோ அவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 எவ்வளவு மேன்மையான காரியம். யாருக்கு நல்லவராக இருக்க? நம்புகிறவங்களே. வேற யாருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறாரா? சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. ஆண்டவரே, ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுறவங்க. அல்லேலூயா. குவெல்லாஸ் ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுற ஆண்டவரே. வேத அழகா சொல்லுது, நீ நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவாதம் செய்து அல்லேலூயா ஆத்துமாவிலே பலன் தந்து உன்னை தைரியப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்களோ, ஏன் தெரியுமா? ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றாங்க, யாருக்கு தேவன் நல்லவராக இருக்காரு? அவரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகள். கூப்பிடுறது என்ன? ஆண்டவர் பாதத்துல நம்ம மன்றிட்டு ஆண்டவரே நோக்கி ஜெபிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, மாம்சமான யாவருடைய ஜெபத்தை ஆண்டவரே கேட்கிறார். ஏற்ற வேலை மறுதல் கொடுக்கிற தேவன் அவர் தான். ஆனா ஆண்டவர் டைம்ல கொடுப்பார். அடிக்கடி சொல்ற விஷயம் தான்,
நான் வாயில் ஆண்டவரை நோக்கி நான் கூடும் பொழுது எனக்கு 3 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. ஒண்ணு என்ன, இமீடியட்டா கிடைக்குது. இல்லையா? நான் கேட்ட உடனே கிடைக்கும். கிடைக்குமா இல்லையா? இல்லையா? கேட்ட உடனே கிடைக்கும். சாப்பாடு ஆண்டவரே எனக்கு பசியா இருக்கு, கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தரை தேடி அவரை நம்பி கேட்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது? சிங்கக்குட்டிகள் தாட்சி எடுத்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுற ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது நான் கேட்டேன்னா உடனே ஆண்டவர் எனக்கு அன்றன்றைக்கு வேண்டிய ஆகிறது எனக்கு தேவன் தரார். அல்லேலூயா. ரெண்டாவது விதமான கூப்பிடுதல் இருக்கு. ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது கிடைக்கும், ஆனா கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். அல்லேலூயா. God will give. அல்லேலூயா. நான் பொல்லாதவர நாமே நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடம் வேண்டிக்கிறவர்களுக்கு அதிகமாக செய்வது நிச்சயமா. அல்லேலூயா. அதிகமா செய்வார். யாரு நோக்கி கூப்பிடுறாங்க அதிகமா செய்வார். ஆனா நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற வேலை கொடுப்பார். ஒரு சில காரியங்கள் இருக்குது, கேட்ட உடனே கிடைக்காது, ரொம்ப டிலே ஆகும். You'll get delayed so long. வருஷ கணக்கில் ஆகலாம், மாதங்கள், நாட்கள், வருஷங்கள் கடந்து ஓடலாம், ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா கிடைக்கும் பொழுது அது மேன்மையாக இருக்கும். நீதிமொழிகளை வாசிக்கலாம். 11 நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுற எல்லாருக்கும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் நோக்கி கூப்பிடுற மாத்திரம் தேவன் நல்லவரா இல்ல. வேதம் அழகா சொல்லுவது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45 இருந்து வாசிக்கலாம், 44 இருந்து வாசிக்கலாமே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகித்தீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரர்கள் அப்படியே செய்கிறார்களே. உங்கள் சகோதரர்களை மாத்திரம் வாழ்வீர்களானால் நீங்கள் விசேஷம் செய்கிறது என்ன? ஆயக்காரன் அப்படி செய்கிறார்களே. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணனா இருக்கிறது போல நீங்களும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த 45ஆம் வசனத்துல நடுவுல பாத்தீங்கன்னா கர்த்தர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்றார். ஏன்னா அவர் எல்லாருமே தேவன் நல்லவராகவே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா நல்லவரா இருக்கிறவர் நமக்கு ஒரு சில மலை பிரசங்கத்துல கடைசியா ஆண்டவர் சொல்லி முடிக்கும் பொழுது இந்த 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கம். ஆண்டவர் மலையில ஏறி எல்லோருக்கும் தேவன் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிக்கிற டைம்ல சொன்ன வசனம் இது. என்ன வசனம்? நான் எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. நீ பார்க்கிற சகோதரனால நீ நன்மையா இருக்கிறது பிரச்சனை இல்லை. நீ உன் பிதாவுக்கு பிள்ளையா இருக்க வேண்டுமா? ஏன்னா தேவன் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. He is good all the time. அவர் தீங்கு செய்கிற தேவன் அல்லவே அல்ல. வேதத்துல ஆண்டவர் தீங்கு செஞ்ச போட்டிருக்கா? தீங்கு போட்டிருக்கா? அவர் வேதம் சொல்ற இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்கிறாரவே சுற்றி இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சுற்றி இருந்த நோக்கம் என்ன? நன்மை செய்வது. அவர் நல்லவராகவே இருப்பதுதான் ஆண்டவர் நம்மை கற்றுக் கொடுக்கிற காரியம்.
அவரோட பாத சுவடுகளை நான் பிடித்து நடக்கிற பிள்ளைகள், ஆண்டோட பிள்ளைகள் நான் சொல்றேனே, ஹல்லேலூயா, ஆண்டோட பிள்ளை நான் சொல்றேன், நானு எப்படி இருக்கணும், ஹல்லேலூயா, அதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறேன். எப்படி இருக்கணும் என்பது இந்த கடைசி 3 வசனத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. நீ நன்மை செய்ய நன்மை செய்யாதவனே, தீமை செய்ய நன்மை செய். ஹல்லேலூயா. அப்படி செய்வதனால என்ன நடக்கும்? அப்படி செய்யறதுனால என்ன நடக்கும்? செஞ்சுட்டான் பாரு, நல்லா செய்யணும். என் வாழ்க்கையில் இப்படி செய்யறானே, இவன் நல்லாவா இருப்பான்? ஸ்ட்ராங்கா போதா? வேதத்துல சொல்றாங்க, கிறிஸ்துவ நாம் கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு, என் வாழ்க்கை நல்லவரா. யாரெல்லாம் என்ன திட்டுறாங்களோ அவங்ககிட்ட போய் பேசுவேன். நான் ஆண்டவர் காரியம் முடிவு தூக்குறாரு, அவங்களுக்காக ஆண்டவர் வேண்டாருங்க. அவரை விட நான் கால் தூசிட்டேன். நான் என்ன மேன்மை பார்த்ததே சொல்லல. ஒரு சில டைம் சொல்லுவாங்க, அவங்களை பத்தி இப்படி பேசுறான்டா, பின்னாடி ஆபீஸ்ல நடக்கும், நீ செஞ்ச பிசினஸ் பார்த்து அவன் பொறாமப்படுறான்டா. நான் சொல்லுவேன், வாடா டே டீ குடிக்க போலாம் வா. யாருக்கு சொல்றானோ அவனை கூட கூட்டு போவேன். ஏன் தெரியுமா? தேவன் நல்லவனா இருக்கு, நானும் நல்லவனா இருக்க ட்ரை பண்றேன். நான் நல்லவனே இல்லை, என் பெருமைக்காக சொல்ல. ஆனா ஆண்டவர் நல்வழியை காட்டி நம்மளுக்கு வழி நடத்திருக்கிறாரு. தேவன் நல்லவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் அவர். அவர் எல்லோர் மேலும் இறக்கப்படுகிற தேவன் அவர். ஏன்னா தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் யாரா இருக்கா? தேவன் நல்லவரா இருக்கிறாரா? ஹல்லேலூயா. பாவிகளுக்கு தேவன் நல்லவரா இருக்கிறார். அவர் எல்லோர் மேலும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவரை பாதையில் நடக்கிறேன்னா எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? அதுக்கு நான் என்னங்க செய்யணும்? நான் என்ன செய்ய வேண்டுமா? நான் செய்யும் பொழுது என் வாழ்க்கையில பின்னாடி இருந்த எல்லாமே முன்னாடி மாறும். அது ஒரே விஷயம் தான். நான் ஃபர்ஸ்ட் படிச்சோம்ல, ஆண்டவரை துதிக்கும் பொழுது, the only things which can change my life, praising the Lord. Hallelujah. ஆண்டவர் துதிச்சு பாருங்களேன், உங்க மனசுல இருக்க பகை ஓடி போயிடும். Hallelujah. ஆண்டவர் துதிச்சு பாருங்களேன், மத்தவங்க மேல இருக்க பொறாமை இருக்காது. Hallelujah. ஆண்டவர் துதிச்சு பாருங்களேன், மத்தவங்க நல்லா இருக்குன்னு நீங்க நம்புவீங்க. Hallelujah. வேத சாஸ்திரம் உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாங்க. Hallelujah. Hallelujah. நீ காண்கிற சகோதரன் அன்பு கூறாமல் காணாதவர்கள் எப்படி அன்பு கூறுவார்? ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ். Hallelujah. எனக்கு கர்த்தர் நல்லவர். Hallelujah. நானும் நல்லவனா இருக்க நான் ட்ரை பண்றேன். நல்லவனா இருக்க ட்ரை பண்றதுக்கு ஆண்டவர் நமக்காக இந்த வேதத்துல இருந்து பல காரியங்களை தேவன் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். Hallelujah. ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவர் என்னோட பிள்ளை, ஆண்டவர் அப்பா அப்பான்னு கூப்பிடுறேன். அப்பா எப்படி நடக்கிறாரோ அந்த பிள்ளை நடக்கும். Hallelujah. அப்பாவுடைய வழிகாட்டுதல் தான். Hallelujah. அப்பா நம்ம வாழ்க்கையில என்ன கத்து கொடுத்திருக்காரு, அத பிள்ளைகள் செய்வாங்க. பிள்ளைகள் செய்வாங்க. அப்பா கெட்ட வசனம் கெட்ட வார்த்தை பேசி மத்தவங்க திட்டி அசிங்கப்படுத்தினார்னா பிள்ளை என்ன பண்ணும்? நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். என் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணுவேன், நான் கோவப்படும் பொழுதெல்லாம் என்ன மாதிரியே டெவலப் கோவப்படுறா, அப்புறம் நான் கோவப்படுறதை கம்மி பண்ணிக்கணும். பிள்ளைகளை நான் வளர்க்கும் பொழுது பெற்றோர்கள் என் பிள்ளைகளுக்கு நாம தான் ரியல் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். நான் ஆண்டோட பிள்ளை நான் சொல்லும் பொழுது ஆண்டவர் நல்லவரா இருக்கிறாங்க, நானும் நல்லவனா இருக்கேன். அதனால என் வாழ்க்கையில அவரோட சுவடுகளை நான் பிடித்து நடப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு சிறு வயதுல கற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்க எப்படி கத்துப்பாங்க? சொன்னா கத்துப்பாங்களா? ஏன் அவங்க மேல பொறாமப்படாத. என் பின்னாடி வீட்டுல உட்காந்துட்டு அவங்க நல்லா இருக்காங்க அப்படி பேசணும்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங்கா போதா? ஸ்ட்ராங்கா ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நீ நல்லவனாவே இருக்கணும், அவங்க எடுக்க கூடாது. பின்னாடியா சொல்லுவாங்க, அம்மா பின்னாடி சொல்லி கொடுப்பாங்க, நடக்கும்.
நடக்கிற காரியங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் சொல் கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நானும் நல்லவனா இருக்கணும். மத பராபரம் நம்முடைய வேலை இல்லவே இல்லைங்க. Because God is so good. Hallelujah. God is good all the time. எல்லா நேரத்திலும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் யார் யாருக்கு நல்லவராக இருக்கிறாரா? சங்கீதம் 73:1 சொல்லுகிறது. வாசிக்கலாமே. சுத்த இதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya. Finally எதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறாரா? சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேல் சந்ததியா இருக்கிறோம். ஹalleluya. ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். யாருப்போ? இருதயத்துல கரைகள் குற்றங்கள் இல்லாதபடி இருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹalleluya. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹalleluya. கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹalleluya. அது மாத்திரமல்ல, எல்லோருக்கும் தேவன் நல்லவராக இருக்கிறாரு. அதனால சுத்த இருதயம் உள்ளவர்கள் நான் இருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya. அதனால 7 பேர் யார் யாருக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் என்பது உங்களுக்கு வேதத்துல காட்சி கொடுத்துருக்கேன். ஹalleluya. என்னோட வேலை ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி எடுத்து கொடுக்குறது. ஹalleluya. இதை கடைபிடித்து நடப்பது யாரோட வேலை? மேய்ப்பனோட வேலை. என்ன சொல்றது? முயற்சி எடுத்து போய் காட்டுறது. மேய்கிறது யாரோட வேலை? யாரோட வேலை? ஆடுகளோட வேலை. ஆண்டவர் நல்லவரா இருக்கிறாரு. யாருக்கு நல்லவரா இருப்பாரு சொல்லி கொடுத்துருக்கேன். வேதத்துல ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆண்டவர் தேடணும், ஆண்டவர் காத்திருக்கணும். ஆண்டவரை நம்பணும். பாவிகளுக்கு தேவன் நல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் கூப்பிடுற தேவன் நல்லவரா இருக்கு. எல்லோருக்கும் தேவன் நல்லவரா இருக்கிறாரு. மேலாக சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் இருதயத்துல கரைய வச்சுக்கிட்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில் நல்லதே செய்யணும்னு சொன்னா யார் மேல தப்பு? யார் மேல தப்பு? என்னன்னு நீங்க யார் இப்படி சொல்றீங்க? ஆண்டவர் நல்லவா சொல்றீங்க, அப்புறம் என்ன? என் வாழ்க்கையில் நன்மை கிடைக்க மாட்டேதே சொல்லிட்டு கலங்கி தவிக்கிற மகனே மகளே, நம்ம உள்ளான ஆத்மாவில நான் எப்படி இருக்கிறேன்? ஹalleluya. அது ஆண்டவர் பக்தியில வைக்கிற கேள்வியா இருக்கிறது. ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். திரும்பி நிற்கும் பொழுது என்ன கிடைக்கும் தெரியுமா? எரேமியா 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாமே. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிற சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்து போலிருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முன்னாடி ஆதியில நான் ஆசீர்வாதமா இருந்தேன், இப்ப இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? சுத்த இருதயத்தோடு ஆண்டவர் பக்கம் ஆண்டவரே நீ நல்லவர் சொல்லிட்டு நான் துதிக்கும் பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. God will bless you abundantly. கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு. அவர் யாரா இருக்கிறார்? தேவன் நல்லவரா இருக்கிறார் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் சுத்த இதயத்தோடு ஆண்டவர் பார்த்து வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்லவரா, நான் வேண்டிய காரியங்களை ஏற்றவில்லை கொடுத்து வழிநட தேவன் நல்லவரா இருக்கிறார். கண்கள் முடிஞ்ச நோக்கி பார்ப்போம். மகா உன்னதங்களில் வாசம் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்காக நன்றி துதிக்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவரும் வல்லவரும் போதுமானவரா இருக்கிறீங்க, அதற்காக நன்றி துதிக்கிறோம் சுவாமி. நீர் யாருக்கெல்லாம் நல்லவரா இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதக்காரர் சொன்னது போல நீ நல்லவரா இருக்கிறீங்க. நீ யார் யாருக்காக நல்லவரா இருக்கு வேதத்திலிருந்து நான் கற்றுக் கொடுத்திருக்கோம் சுவாமி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஹல்லேலூயா நீ நல்லவரா இருக்கிறீங்க. காத்திருக்கிறவர்கள் நீ நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. பாவிகளுக்கு நீ நல்லவரா இருக்கிறீங்க. உம்மை நம்புகிறவர்களுக்கு நீ நல்லவரா இருக்கீங்க சுவாமி. உம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு நீ நல்லவரா இருக்கீங்க ஆண்டவரே. எல்லோருக்கும் நல்லவரா இருக்கீங்க. அதோடு மேலாக சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு நீ நல்லவரா இருக்கிறத நான் எடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே.
இதனால நான் வாசித்த சங்கீதத்தின்படி சொல்லியிருக்க ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்துல உண்டோ என்று ஆராய்ந்து பாருங்க சுவாமி. அது எல்லாவற்றையும் அகற்றி போடுங்க ஆண்டவரே. நீ நல்லவரா இருக்கீங்க. உங்க பிள்ளைகளா நாங்கள் நல்லவர்கள் நடந்து கொள்ள கிருபை தாங்க சுவாமி. இந்த சத்தியத்தை கேட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இதே ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ கற்றுக் கொடுத்திருக்கீங்க. அதை மாத்திரம் பிடித்துக் கொண்டு நடக்க நீ கிருபை தாங்க சுவாமி. நீரே நல்லவர், நீரே வல்லவர், தேவ கிருபையே என்றும் உள்ளது. நாம் எப்பொழுது துதித்து பாட கிருபை தர வேண்டும் சுவாமி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. அவர் நம்புகிற மனுஷன் பாக்கியவானாக இருக்கிறார். நான் உண்மை மாத்திரமே நம்புகிற மாட்டோம். நாங்கள் பாக்கியவான்களை பாக்கியவதிகளை மாற்றிக் கொடுங்க. தேவ கிருபை, தேவ இறக்க மாத்திரமே கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், உடன் ஊழியர்களோடும், கிளை சபைகளோடும், கிளை சபை பிள்ளைகளோடும், திருச்சபையின் அனைத்து மக்களோடும், சிறுவர் பெரியவர் எல்லோரையும் ஆசீர்வாதம் வழிநடத்துங்க. நீர் அவர்கள் நல்லவர் போதுமானவராக வழிநடத்துங்க. ஜெபதேசனுக்கு நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், அபிஷேகம் கர்த்தர் வருகை மட்டும் தங்கி ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.